சிவாய நம. நவராத்திரியில கொலு கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. ஆன்மீகம் மட்டும் இல்ல, நம்ம இக்காலத்து குழந்தைகளுக்கும் பல பல அறிவையும் பல பல சிறப்பான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த நவராத்திரியும் ஒரு சிறப்பான அம்சமாக விளங்குது. குழந்தைகளுக்கு அப்படி என்ன நல்ல விஷயத்த கத்துக்க கொடுக்க போகுது இந்த நவராத்திரி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதோ பாருங்க. இந்த பொம்மையில அழகாக தாய்மாமா மடியில உட்கார்ந்து குழந்தைக்கு காது குத்துறாங்க. அப்போ காதணி விழானா என்ன, நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விழாக்களை பத்தி சொல்றதுக்கு இந்த நவராத்திரி கொலுல இருக்கக்கூடிய பொம்மைகள் அழகாக சான்றாக விளங்குது. அதுபோல வாழை இலையில அழகா சாதம் வச்சு அமர்ந்து நம்ம தரையில உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம வாயால சொல்றதை விட இந்த மாதிரி கொலுக்கல்ல கொண்டு வந்து காட்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆர்வம் பிறக்குது. அது மட்டும் இல்லாம வீடியோ கேமு அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இதோ இந்த மாதிரி தாயக்கட்டை, கேரம் போர்டு இதெல்லாம் எப்படி விளையாடுறாங்க, தரையில உட்கார்ந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களையும் குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கலாம். இதோ பாருங்க, அரிசி திருவை, அதாவது நமக்கு இப்ப மிக்சி, கிரைண்டர் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு இந்த கொலு ரொம்பவே ஒரு அழகான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி பசுக்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், மனிதர்கள் மாதிரியே உயிரினங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத விளக்குறதுக்கு இந்த நவராத்திரி பொதுவாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரையும் மதிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கொலு ரொம்பவே ஒரு அழகான அற்புதமான வாய்ப்பாக அமைகிறது. பழங்கால பெருமைகளை எடுத்துரைப்பதற்காகவும் நமக்கு விளங்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அழகான பொம்மைகளை வைக்கும் பொழுது தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே, தீயவை பார்க்காதேன்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் இந்த மாதிரியான பொம்மைகளை காட்டி குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் பிறக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளும் கிடைக்கும். அதனால இந்த மாதிரியான கொலுக்களுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போவோம். கண்டிப்பா பல பல அறிவுரைகளை சொல்லுவோம். குழந்தைகள் நல்ல வளமுடன் வாழ்வாங்க. இந்த கொலுவையும் நீங்களும் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன்.